அப்படிதான், அவ்வளவுதான், அப்படிதான்டா, அவ்வளவுதான், அவ்வளவுதான்டா, சூப்பர். அப்படியே ட்ரை பண்றா, அப்படியேதான், அப்படிதான். இப்ப எழுது மச்சான். டேய், உனக்கே தெரியும் இது உனக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம். ட்ரை பண்றா, எழுது. முடியலடா, வலிக்குதுடா. இந்தாமா, இந்த மருந்தெல்லாம் பார்மசில வாங்கிக்கோங்க. சரி. பேமெண்ட் எல்லாம் நீங்க ரிசப்ஷன்ல கட்டிடுங்க. ஓகே? ஓகே டாக்டர். ஓகேமா, Thank you. பரவாயில்ல. போச்சு, என் லைஃபே போச்சு. இனிமே நான் இருக்கிறத வேஸ்ட் வச்சா. கதிர், இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு இமோஷன் ஆகுற? நீ புலம்புறத பார்த்தா எனக்கே சிரிப்பு தான் வருது. உன்னால என் எமோஷனல புரிஞ்சுக்க முடியாது. கலெக்டர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். இந்த எக்ஸாம் மட்டும் நான் எழுதலைன்னா என் மொத்த குடும்பத்தோட கனவு, நம்பிக்கை எல்லாமே போயிடும். புலம்புறத நிப்பாட்டு, வா என் கூட. எங்க? எக்ஸாம் எழுத. என்னால பேனாவே பிடிக்க முடியலன்னு இருக்கேன். எப்படி நான் எக்ஸாம் எழுதுவேன்? ஆல்டர்னேட் கேண்டிடேட் வச்சு. அப்படி எழுத முடியுமா? முடியும்டா. ஆனா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இப்படி திடீர்னு எல்லாம் எழுத முடியாது. ஆமா, 24 hours முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. என்ன இப்படி பாக்குற? அப்படிதான் ரெக்கார்ட்ல இருக்கு. பணம் 10 இல்ல 1000 செய்யும். லஞ்சமா? எப்பா, நீ கலெக்டர் ஆயிதான் இந்த லஞ்சத்தெல்லாம் ஒழிக்க முடியும். இப்ப வேற வழி இல்ல. எமர்ஜென்சிங்கிறது திடீர்னு நடக்கிறது தானே. அது எப்படி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரியும்? கதிர், யோசிக்கலாம் டைம் இல்ல. ப்ளீஸ் வா. ஆமா மச்சான், ப்ளீஸ்டா. வா கதிர், வா. வாடா மச்சான், ப்ளீஸ்டா, வாடா. பாத்து. மாமா மேலதான் இருப்பாரு. ஐ மாமா, மாமாவை பயமுறுத்தலாமா? அப்புறம் அதை ஏன்டா கேக்குற? மறு வீடு வந்து நல்லா பேய் வீட்டுல மாட்டிக்கிட்டேன்டா. நேத்து ஃபுல்லா நைட்ல பயத்துல தூக்கமே வரல தெரியுமா? இப்ப கூட பாரு, யாரோ ஒருத்தன் பின்னாடி நிக்கிற மாதிரியே இருக்குடா. டேய், சீக்கிரம் இந்த வீட்டுல எஸ்கேப் ஆகி வந்துடுறா. போங்க மாமா, நான் தான் மாஸ்க கழட்டிட்டேன்ல, திரும்பி எதுக்கு மூஞ்சி ஊத்துனீங்க? டேய், மாஸ்கோட இதாண்டா ரொம்ப பயங்கரமா இருக்கு. பேசாம மூடிக்கோடா. அட போங்க மாமா. எங்கடா போ சொல்ற? என்ன மாப்ள, என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டீங்க? அது நான் மாஸ்க போட்டு மாமா பயமுறுத்துனேன்னா மாமா பயந்துட்டாரு. டேய், அறிவு இருக்காடா உனக்கு? வீட்டுக்கு வந்த மாப்பிளைய எப்படியே பயமுறுத்துறது? தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்ள, இவன் சத்யாவோட பெரியப்பா பையன். பாத்திருக்கேன். அன்னைக்கு கார் அடிக்கும் போது இவனு கூட இருந்தார்ல. ஆமா ஆமா ஆமா. உங்க பேர் என்னங்க? என் பேரு குமார். ஆனா யாரும் அப்படி கூப்பிட மாட்டாங்க, கூழ்பானன் தான் கூப்பிடுவாங்க. சோத்து பானன் கூட கூப்பிட்டுருக்கலாம். கரெக்டா தான் கூப்பிடுறானுங்க. கல்யாணத்தப்ப கூட உங்களை பேசவே இல்லையா? அதான் இன்னைக்கு வந்தேன். சரி. அத்தை, காஃபி மேல கொட்டிடுச்சு. நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரிங்க மாப்ள. நான் போயிட்டு வரேன், வந்து பேசிக்கலாம். டேய், வந்த உடனே உன் வாழ் தனத்த ஆரம்பிச்சிட்டியா? வந்த மாப்பிள்ளை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? அறிவே இல்ல. இந்த போன் வேற. அண்ணே, சொல்லுங்கண்ணே. சைட்டுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். பாருங்க, நீங்களே கால் பண்ணிட்டீங்க. சரிங்கண்ணே சரிங்கண்ணே, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சை, பிரபு மறு வீட்டுக்கு போனாலும் போனா அவங்க அண்ணனை வச்சு செய்யறாரு. நம்ம வாழமர சாமியாரு பெரிய ஆளத்தான் இருப்பாரு போல.
இவர் சொன்னதெல்லாம் நம்ம பிரபுவுக்கு நடந்திருக்கு. ஓகே, நம்மளும் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். என்னப்பா நடு ரோட்ல கால்ல விழுந்துகிட்டு போயிட்டு வா. சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இது எல்லாரும் என் கால்ல விழுந்துகிட்டு? என்னப்பா ஆசீர்வாதம் பண்ணணும்? உனக்கு என்ன வேணும்? சாமி சீக்கிரம் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சரி, ஒரு ராசி என்ன, நட்சத்திரம் என்ன? 1 நிமிட். ஏன்பா ஜாதகமும் கையுமாவே தெரியற? நான் மட்டும் இல்ல சாமி, இப்பெல்லாம் 90s கிட்ஸ் எல்லாருமே ஜாதகமும் கையுமா தான் திரியறானுங்க. எவனுக்கும் பொண்ணும் கிடைக்கல, கல்யாணமும் நடக்கல. இப்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணை கேட்கறது போய் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்கு சொத்து இருக்கணுங்கிறான், சொந்தமா வீடு இருக்கணுங்கிறான், சொந்தமா கார் இருக்கணுங்கிறான், இது போக 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கணுங்கிறான். இவனுங்க கேட்கறதெல்லாம் வச்சு பார்த்தா அம்பானி வீட்டு ஆளுங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் போல இருக்கு. இதுதான் வரலாறு திரும்புங்கிறது. ஆம்பளை புள்ளைய பெத்தவங்க எல்லாம் இத்தனை வருஷமா என்ன ஆட்டம் போட்டாங்க. ஆண்டவன் வச்சானா மொத்தமா ஆப்பு. 50 பவுன் நகை, 5 லட்சம் ரூபா ரொக்கம், ஆடி காரு, வாய் வலிக்கல வரதட்சணை கேட்டாங்க. இப்ப தெரியுதா அந்த வலி? சாமி இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் பண்ண தப்புக்கு நாங்க என்ன சாமி பண்ணுவோம்? அதுக்கு என்ன பண்றது? எப்பவுமே பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் தானே. சரி வா, உன் ஜாதகத்தை பாப்போம். சாமி சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் தூக்கல், தூக்கல், குரு கும்முன்னு இருக்காப்ல, ஐயோ கேது கெத்தா இருக்காரு, ராகு ரணகலமா இருக்காப்ல, சனி செமத்தியா இருக்காரு. மொத்தத்துல உனக்கு கல்யாணம் இந்த மாசமே நடந்துருமா சாமி? இந்த ஜென்மத்துல நடக்காது. சாமி என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ராகு அப்படி இருக்காரு, கேது இப்படி இருக்காருன்னு சொன்னீங்க, கடைசியில இப்படி கவுத்துட்டீங்களே சாமி. ஆமா, எல்லாரும் கட்டத்துல தாறுமாறா இருக்காங்க. இப்படி ஒரு ஜாதகத்தை என் லைஃப்லயே நான் பார்த்தது இல்ல. ஐயோ சாமி, செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு நீ வாயே பேசலன்னா கூட உன் வாயிலே அடிச்சு உன் வாய செவ்வாய் ஆக்கிடுவாங்க. சனி எந்த சந்து புந்துக்குள்ள புகுந்தாலும் விடாம வந்து விரட்டி அடிக்க போகுது. ராகு உன்ன ரன்னிங்ல விட்டு அடிக்க போகுது. கேதும் கூட கேப் விடாம அடிக்க போகுது. ஐயோ, சுக்கிரன் உன்ன சுத்தி சுத்தி அடிக்க போகுது. குரு உன்ன குமரி குமரி அடிக்க போகுது. என்ன சாமி இப்படி எல்லாம் சொல்றீங்க? இதெல்லாம் நான் எங்கப்பா சொல்றேன், உன் கட்டம் சொல்லுது. கட்டமா? 1 2 3 ஒண்ணும் புரியலையே சாமி. அப்ப கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்காதா சாமி? நடக்கும், ஆனா அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டியே. இது அது இல்ல சாமி. நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? எதுக்குமே நீ சரிப்பட்டு வர மாட்ட, அதான் உன் பிரச்சனையே. இப்படி சொன்னா எப்படி சாமி? என் பாவம். பின்ன என்னப்பா, அரேஞ்ச்டு மேரேஜ் நடக்காதுன்னு தெரிஞ்சா லவ் மேரேஜ் பண்ணிருக்கணும். ஆனா அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டியே. ஏன் சாமி அப்படி எல்லாம் சொல்றீங்க? உன் ராசிக்கு உன்னை சுத்தி எப்பவுமே பொண்ணுகளாவே இருந்திருக்கும். அதுல உன்னையாவது லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு எப்பவாவது நினைச்சு பாத்திருக்கியா? ட்ரை பண்ணிருக்கியா? அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் நடக்கும்? ஏதாவது ஒரு பொண்ணு தானா வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாதான் உனக்கு கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா நடக்கவே நடக்காது. சாமி சாமி, தானா எப்படி சாமி ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றேன்னு சொல்லும்? நீ நடு ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது கைதட்டி கூப்பிட்டு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லும். போவியா? சாமி சாமி நில்லுங்க சாமி, சாமி நில்லுங்க சாமி. என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது கைதட்டி கூப்பிடுமா? அப்ப நாம இனிமே வீட்டுக்கே போக கூடாது, ரோட்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கணும்.
இது என்ன சின்ன பூட்டு? மாமா டேய் என்னடா இந்த பாத்ரூம்ல குளிக்க போறீங்க? ஆமா, வேற எங்க குளிக்க சொல்ற? நீ புது மாப்பிள்ளைல அதான் உங்களுக்காண்டி வேற ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். வேற ஏற்பாடு? ஆமா. டேய் பிரபு, உஷாராயிடு. இவனை பொடி வச்சு பேசுவானுங்க, அப்படியே நைஸா கூட்டு போய் குட்டையில தள்ளி விட்டா விட்டுருவானுங்க. அதெல்லாம் எனக்கு வேணா, நான் இங்கே குளிச்சுக்கிறேன். என்ன மாமா நீங்க உங்களுக்காண்டி ஸ்பெஷலா மறுவீட்டு குளியல் ஏற்பாடு பண்ணிருக்கோம். டேய் குளிக்கிறதுல என்னடா மறுவீட்டு குளியல்? குட் क्वेश्चन, வாங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். டேய் டேய் அட வாங்க மாமா, சொன்னா கேளுடா. வாங்க மாமா, எனக்கு அதெல்லாம் வேணாம்டா மாமா. ஏன்டா இப்படி பண்ற? அங்க பாருங்க. யார் இந்த பைல்வான்? அலாவுதீன் பூதம். பண்ண போறானுங்கன்னு தெரியலையே. டேய் யாரா அவனுங்க? உங்களை குளிப்பாட்ட போறது இவங்க தான் மாமா. என்னது, என்ன குளிப்பாட்டி விட போறாங்களா? டேய் நான் சின்ன குழந்தையா என்ன குளிப்பாட்டி விடுறதுக்கு? மறு வீட்டுக்கு வந்தா இப்பெல்லாம் பண்ணுவாங்க மாமா. டேய் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லடா, விட்டுறா. பழகிக்கோங்க. பழகிக்கோவா? இவங்களை பார்த்தாலே பயமா இருக்கேடா. என்ன மாமா பயம்? இதெல்லாம் நம்ம ஏரியா புள்ளைங்கோ. புள்ளைங்கோவா? நல்லா எண்ணெய சொட்ட சொட்ட தலையில விட்டு நல்லா கும் கும் கும்னு ஆயில் மசாஜ் பண்ணுவாங்க மாமா. என்ஜாய். இவனுங்க என்ஜாய் பண்ண நான் இருக்க மாட்டேனேடா. பரவாயில்லம்மா, ஜாலியா பண்ணுமாமா. உனக்கு தானே ஜாலி, எனக்கு என்னடா ஜாலி? பண்றீங்க வாங்க. டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மாமா வந்து செல்லமா தூக்கிட்டு போங்கடா. ஓடி ஏற கூடாது. இந்த பிளானை கேன்சல் பண்ணிடுடா ப்ளீஸ் டாடி. பண்ண முடியாது மாமா. இந்த பூதங்களை பார்த்தாலே பயமா இருக்குடா. பயப்படாதீங்க மாமா, நம்ம புள்ளைங்க வேணாம் சார், நானே குளிச்சு போ சார். சார் சின்ன பையன் தெரியாம பண்ணா சார். அம்மா சார் 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 அவன் தெரியாம உங்களை கூப்பிட்டு வந்துட்டா சார். உங்களுக்கு எவ்வளவு காசு வேணா தரேன் சார். போயிடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். தேங்க்ஸ் சார். விட்டாச்சு உட்காருங்க. விட்டாச்சுன்னு விட மாட்டீங்க. இதோ பாருங்க, எனக்கு எப்படி குளிக்கணும்னு நல்லா தெரியும். நீங்க போங்க, நான் குளிச்சுட்டு வரேன். மாப்ள பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா சட்டை கழட்டுங்க மாப்ள. என்னது சட்டை கழட்டணுமா? அதெல்லாம் முடியாது. அதுவும் பேர் பாடியா உங்க முன்னாடி கழட்டணுமா? சான்ஸே கிடையாது. அண்ணே டாப்பா பாருங்கண்ணே, இப்படி ஓப்பனா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா பக்கத்து மொட்டை மாடி கூட தெரியும் போல இருக்கு. அங்க இருந்து யாராவது பார்த்துட்டா என் மானமே போயிடும். எனக்கு ஒரு ஷையா இருக்குண்ணே. உரைக்கிறானுங்களே. அப்படி இல்லண்ணே, பேசிக்கலி நான் ஷை டைப்பு. நான் இப்படி ஓப்பனாலாம் பேர் பாடியா குளிச்சது கிடையாது. நீங்க விட்டீங்கன்னா நான் உள்ள போய் குளிச்சுட்டு வந்துடுறேண்ணே. அட ஏன் மாமா இப்படி பேப்பறாரு? நீங்க சட்டை கழட்டாதான் நாங்க என்ன தைக்க முடியும்? என்னது என்ன தைக்க போறீங்களா? அது எனக்கா? எனக்கு வேணாம். சரி மாப்ள, உங்களுக்கு வேணா வேணாம், கொஞ்ச நேரம் இருங்க, நானே சட்டையை கழட்டி என்ன தேய்ச்சு விடுறேன். சொல்லுங்கண்ணே. கழட்டுப்பா மாமா, சட்டையை கழட்டுங்க மாமா. டேய் போடா குண்டா, இல்ல உன்னாலடா. செம்மையா வந்து எங்கிட்ட மாட்டி. கழட்டு மாப்ள. விடுங்க, நானே கழட்டுறேன். கழட்டு. சீக்கிரமா கழட்டுங்க மாப்ள. போடுற அப்படியே. கை நீட்டுங்க மாப்ள. அட என்ன இப்படி கை நீட்டுறீங்க? ஐயோ அப்பா, இத புடா. கைய உடைச்சானே. புடா என்ன? அப்பா என்ன சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த புறா உனக்கு அந்த கைனா எனக்கு இந்த கை.
கையை இப்படி பிடிச்ச பாரு குடு. அண்ணா என்ன தூக்கி போட்டு விளையாடுறேன். சுகமா இருக்கா மாப்ள? டேய் குண்டா சொல்றா. டேய் இந்த மாமா நல்லா தச்சு விடுறா. இத புடுறா. அப்பா இப்ப பாறா என் திறமைய. அப்படியே மாப்பிளைக்கு குளு 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 தேய்ச்சி விட பாரு. அப்படிதான். உனக்கு பேக்குனா எனக்கு ஃப்ரண்ட். இத புறா கொஞ்சம் செல்லம் சந்தனமா கையெடு மாப்ள. கழுத்து கொஞ்சம் நிமித்து. ஏப்பா உடுங்கப்பா, எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. டேய் மாப்ள இப்படி வைங்க மாப்ள. மாமாக்கு ஒரு சுச்சுவேஷன் சாங் போடுவோம். இருக்கு. வரட்டா மாப்ள. மாப்ள என்ன சின்ன பிள்ளையாவே இருக்காரு. அரே மாப்ள. என்னண்ணா இப்படியே விட்டு போறீங்க? என் கண்ணுக்குள்ள என்ன போயிடுச்சுண்ணே? என்ன ஊறணுமாமா? என்ன ஊறணுமா? அதுக்கு இங்கேயே வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். இங்கேயே வா. டேய் வெயில் அடிக்குதுடா. மாமா இது எங்க ஏரியா சன்பாத் மாமா. ஐயோ என்ஜாய். புரியுது புரியுது. இருங்க அக்கா வர சொல்றேன். அவங்க வேறியா?